Welcome to MKBG. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, புறாவோடைய வேஸ்ட், அதாவது புறாவோடைய கழிவை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும், நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்ஸ்லாம் அதில் இருக்குன்றத நான் இந்த வீடியோ மூலமாக போட ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ நான் வந்து மாடி தோட்டத்தை பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ மாடி தோட்டத்தில் மருந்தே இல்லாமல் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் எப்படி நம்ம விளைய வைக்கிறது, நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. புறாவோட கழிவை கலெக்ட் பண்ண போகிறோம், அதை காய வைக்க கூட போகிறதில்ல. அது எப்படி மண் கலவையோடு கலந்து போட்டால் என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்குன்றத ஒரு மாடியிலே நான் சிம்பிளாக நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம உர செலவு, மருந்து செலவுன்னு எதுவுமே செலவு பண்ண வேண்டியதே இல்லை. ஆரம்பத்தில் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ உடஞ்சதோ எதோ வச்சுனாலும் நீங்கள் வந்து இந்த செடிங்களை வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு க்ரோ பேக்கோ இல்லை எதுக்கு உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணலாம். அது கூட எனக்கு வேண்டான்றவங்க உடஞ்ச பிளாஸ்டிக் இதை வச்சு கூட ஆரம்பிக்கலாம். ஸோ நான் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்குது. மாடிக்கு நம்ம காலையில் எப்படியும் புறா வளர்க்குறவங்க ஒரு மணி நேரம் நம்ம வந்து பறவைங்களுக்காக மேலே போய் செலவு பண்ண தான் செய்வோம். காலையில் ஒரு அரை மணி நேரம், சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் பார்ப்போம். ஸோ அது மாதிரி இந்த செடியை வந்து தண்ணி ஊற்றுறதை மட்டும் நம்ம ஒரு 10 நிமிஷம் செஞ்சிட்டோம் காலையிலையும் சாயங்காலம்னா, இதில் கிடைக்கக்கூடிய பயன் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஏன்னா நம்ம வெளில வாங்குகிற காய்கறிகள் எல்லாமே மருந்து, உரம், கெமிக்கல்னு ஏகப்பட்ட விஷயத்து மூலமாக நமக்கு கிடைக்குது. ஆனால் இது வந்து 0% நமக்கு வந்து கெமிக்கல் கிடையாது. ஸோ எதையுமே ஆட் பண்ணாமல், ஒரு பூச்சி மருந்து எதுவுமே அடிக்காமல் நேச்சுரலாக கிடைக்குது. இதை நான் எப்படி பண்ணுறேன், எப்படி மண்கலவை தயார் பண்ணுறேன், இதை வந்து எப்படி நான் க்ரோ பண்ணுறேன்ற எல்லா டீட்டெயில்ஸும் இனி வரக்கூடிய வீடியோஸில் நான் போடலான்ட்டு இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் எப்படி ஆரம்பித்தேன், அது எப்படி நமக்கு பயன் கொடுத்துச்சுன்றதை இந்த வீடியோவில் நான் காமிச்சிட்றேன். வாங்க நம்ம மாடித்தோட்டத்தை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருந்த க்ரோ பேக் தான். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் நார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு செம்மண், வீட்டுக்கிட்ட கிடைக்கிற தோட்ட மண் கொஞ்சம் கலந்து, நம்மளோட புறாவோடைய எச்சத்தை அப்படியே நான் கலந்து இதில் வந்து நான் வச்சுருவேன். வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். விதையை தூவிட்டு தண்ணி தெளிச்சிட்டே வருவேன். இதோட கீரையோட விளைச்சல் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. நான் தினசரி கீரை எடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து கீரை வந்து டெய்லி ஏதாவது ஒரு பொரியலோ ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுவும் மருந்து, இந்த யூரியா, கெமிக்கல் இதெல்லாம் இல்லாத ஒரு கீரை கிடச்சிச்சின்னா நல்லா இருக்குமேன்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ண விஷயந்தான் இது. சூப்பரான அறுவடை கொடுத்துட்ருக்குங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு விதை போட்டதுலேருந்து ஒரு 30 நாளில் நீங்கள் இந்த மாதிரி அறுவடை எடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 பேக் 3 பேக் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக கீரை கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மழையில் உரங்கள் எல்லாம் நம்ம வந்து வெளில போயிடுச்சு, அதனால தான் அந்த கீரையோட கலர் வந்து லைட்டு பச்சையாக இருக்குது. இதே நம்ம நார்மல் வெயில் டைம்லாம் போட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தோம்னா வேறு லெவலில் இருக்கும், கீரையோட கலரே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கெமிக்கல் வந்து இல்லாமல் பச்சை கலரில் ஒரு பெயிண்ட் யூஸ் பண்ணுறாங்களாங்க அந்த கீரையை டார்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுருக்குறோம் டெய்லியும் நினைக்கும் போதே ஒரு பயம் வருது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் பசங்களுக்கும் சரி, வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, பிடிச்ச மாதிரி புறா வளர்க்குறது எப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களே கூட வந்து மேலே வந்து இந்த கீரைங்க எடுக்கிறது, ரோஸுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி செடி நீங்கள் வளர்க்கும் போது அவங்களே மாடியில் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோட அந்த செடிங்கள்லேருந்து பூ பறிக்கிறது, கீரை எடுக்கிறது, காய்கறி எடுக்கிறதுன்னு நிறைய விஷயங்களை வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நமக்கு இந்த புறா வளர்க்குறது திட்டவும் மாட்டாங்க. ஸோ இதில் இப்படியும் ஒரு பலன் இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது மாதிரி இந்த வீடியோஸ் யார் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல, பட் நான் இதை ரெகுலராக போட்டுட்டு வந்துட்டுருக்கிறேன். பாருங்கள் செடிங்களோட விளைச்சல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இது வந்து மழை டைமில் தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ போக 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 உங்களுக்கு சூப்பராக காமிக்கும். நான் காட்டுறது இது பாவக்காய். கொடி வகைகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பார்த்து இது பண்ணணும். இதுலேயும் நான் காய் எடுத்துக்கிட்டே இருக்கேன். இது வந்து அறுவடை முடிஞ்சிருச்சு, நிறைய காய் இதில் வந்து எடுத்துகிட்டே இருந்தேன் பாவக்காய். இது வந்து லாஸ்ட்டு காயின்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து அறுவடை கொடுத்து இந்த செடி வந்து முடிவு போட்டுருக்கோம். பாருங்கள் பாவக்காய் வந்து எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். பிளட் ப்ரெஷர்லாம் சூப்பராக கண்ட்ரோல் பண்ணோம். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய காயில் இது ஒன்று. இது முள்ளங்கி செடிங்க. முள்ளங்கி இப்போ தான் நம்ம முளைச்சி வருது. ஸோ கீரையிலும் நிறைய வகைகள் இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் போட காட்டுறேன். ஸோ கொத்தவரங்காய் வந்து நல்ல காய் நிறைய கொடுத்துட்ருக்குங்க. இது மழை டைமுன்றதுனால இப்படி இருக்குது. நான் இதோட வளர்ச்சியை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ
இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா செடிங்க. இது நான் வீட்டில் இருக்க பச்சை மிளகாவே விதைய போட்டேன். ஸோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து பூ பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் இதுலேயும் காய்கள் வந்து நிறைய காய்க்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மாதுளை செடிங்க. மாதுளைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கற்பூரவள்ளி இருக்கும், துளசி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாதுளை காய் இப்போ தான் வந்திருக்கு. இது ஆரம்பத்துலேருந்து நான் செடியாக வாங்கி வச்சு வளர்த்துட்டு வரேன். பாருங்கள் எவ்வளோ பூ விட்டுருக்குன்னு. இந்த பூ ஃபுல்லாகவுமே எனக்கு காயாக மாறிச்சுங்க. இதில் வந்து நாங்கள் எடுத்து ஜூஸ் சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத சூப்பரான இது. இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளிங்க. தக்காளி வந்து நான் வீட்டில் இருந்தது தான் எடுத்து வந்து போட்டேன். விதை போட்டு எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். தக்காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா சீச்சின்ற அளவுக்கு எங்களுக்கு காய் கொடுத்துட்டு இருந்துச்சு. அவ்வளோ அளவுக்கு டெய்லியும் போய் காய்கள் எடுத்துகிட்டு வருவேன். அதெல்லாம் இப்போ நான் காட்டுறேன் இருங்க வர வீடியோவில். பக்கத்தில் வாங்கிட்டு வந்து வச்ச மாதுளை செடிங்க. இன்னும் பூவெலாம் வரல. இது வந்து சீத்தாப்பழம் செடி. ஸோ இதில் வந்து நல்லா காய் கொடுக்குன்னு சொன்னாங்க. நான் சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். இது எல்லாத்துக்குமே மெயின் காரணம் நான் உரம் வெளில வாங்கவே மாட்டேன். உங்களுக்கே தெரியும் நம்ம பீஜனுக்கு இப்போ வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுவோன்னா பீஜன் லாஃப்ட்டை ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவோம். அந்த க்ளீன் பண்ணுற எல்லா எச்சத்தையும் நான் வந்து இதுங்களில் தான் போடுவேன் செடிங்களில். ஸோ தண்ணி மட்டும் தான் ஊற்றுவேன். வேறு எதுவும் நான் பெரிய கேர் எடுத்துக்க மாட்டேன். மருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நான் வந்து பச்சை மிளகா அந்த மாதிரி இஞ்சிலாம் கலந்து பூச்சிங்களை காரத்தினால விரட்ட முடியும். ஆனால் கொல்ல மாட்டேன், விரட்டிடுவேன். அந்த செடியில் அடித்ததுனால அது ஓடிடும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நார்த்தங்காய் பாருங்கள், எடுத்து சூப்பராக இருக்குங்க. அந்த ஸ்மெல்லு செடிக்கிட்ட போனோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் வந்து நாங்கள் ஊறுகாய் எடுத்து போட்டு சாப்பிட்டோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்தோம். சூப்பர்னாங்க. துளசி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கீரா நெல்லி இதெல்லாம் வந்து எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சித்தா அந்த விஷயத்துலலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து சப்போட்டாங்க. சப்போட்டா வந்து செடி வாங்கிட்டு வந்து இப்போ தான் வச்சுருக்கேன் நான். இதில் இருக்க காயெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள் லைனாக. இது மல்லி செடிங்க. இது வந்து கொய்யா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக காய் கொடுக்குங்க. இதில் இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் கீழேயும் ஒரு கன்று வச்சுருக்கேன் பின்னாடி இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். கொய்யாலாம் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்குன்னு இப்போவுமே. ஸோ இதுங்களுக்கான உரத்தை மட்டும் நம்ம கொடுத்துட்டோம்னா இதுங்க காய் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதோட வேலையை அது பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ தண்ணி உரம் மெயின் வெயிலில் படுற மாதிரி வச்சிடணும். இது இன்னொரு கொத்தவரங்காய். வெண்டைக்காய் செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது வந்து மணத்தக்காளிங்க. வெண்டைக்காய், மணத்தக்காளி, முருங்கைக்கீரை இது 3மே நம்ம வந்து ஒரே தொட்டியில் வச்சு வளர்த்துட்டு வரோம். பாருங்கள் 3மே எவ்வளோ சூப்பராக அந்த உரம் கொடுக்கறதுனால எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். முருங்கைக்கீரைலாம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணிங்க. மழை பெஞ்சதுனால சரியான தண்ணி எடுத்திருக்கு. கீரை எப்படி தழுத்து வருதுன்னு பாருங்கள். ஹீமோக்ளோபினுக்கு சூப்பராக யூஸ் பண்ணுற கீரை. இது வந்து நம்ம தெனைங்க. நம்ம லவ்பத் சாப்பிட்டு மிச்சத்தை வந்து நான் இதில் போட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக செடியாக வந்து தெனை வந்து பாருங்கள் எவ்வளோ காய் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஒவ்வொரு பூவுலேயுமே அவ்வளோ தெனை இருக்குங்க. இப்போ தான் தெனை வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. அது கலர் தெரிந்து பாருங்கள். தென்னை செடியெலாம் நானே பார்த்ததில்லை. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உயரமாக அதுவும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குறது திரும்ப நான் சொல்கிற விஷயம், நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த வெளில வந்து வேஸ்ட்டாக கொட்டக்கூடிய விஷயத்த இதில் கொட்டி நம்ம இவ்வளோ பலன் அடைஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லிங்க. அடுக்கு மல்லி பூ ஒன்று அவ்வளோ பெருசாக இருக்கும் இதில். ஸோ இது வந்து என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்க செடி. இது பார்த்திங்கன்னா இப்போ திரும்பவும் தழுத்து வருது மழையினால். இது ஒரு டைம் காஞ்சே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இருந்து இப்போ தான் வருது. கூலிங்காக அந்த கீரையை வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ மறுபடியும் கீரை விதைகள் போட்டு கீரை வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் நம்மகிட்ட இருந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் டப்பாங்களை தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். பால் டப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் சின்ன ஹோல்ஸ் போட்டிருக்கோம். நமக்கு தேவைன்னா ஃப்யூச்சரில் அந்த ஹோல்ஸ் அடைச்சிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க க்ரோ பேக் தான். எந்த டேமேஜும் இல்லை. அது பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது கற்பூரவள்ளி, துளசி இதெல்லாம் கலந்து ஒரு கலவையாக வச்சுட்டு வந்துட்டுருக்கோம். மாதுளை பாருங்கள் எவ்வளோ சின்னதுலேயே எவ்வளோ அழகாக பூ விட்டுருக்கு பாருங்கள். இது எல்லாமே நம்ம வந்து மாடிக்கு போனாலே இதெல்லாம் கிடைக்குன்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக பார்க்க வர வீட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்மளே தண்ணி ஊற்றலைனா கூட அவங்களே போய் தண்ணி ஊற்றி அதை நல்லா பார்த்துப்பாங்க.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய வீட்டில் புறா வளர்க்க திட்டுறாங்கன்றாங்க. சின்ன சின்ன பசங்க கூட அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய பசங்க வந்து சின்ன சின்ன பசங்க வீடியோ பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி செடிங்களை ஆசைப்பட்டு வாங்கிட்டு வாங்க. செடியோட விலைலாம் ரொம்பலாம் இல்லைங்க. மாதுளை செடிலாம் பார்த்திங்கன்னா 100 ரூபா 120 ரூபா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம்னா அந்த ரேஞ்ச் தான் வாங்கினேன் நான். 100 ரூபா ஒரு செடி. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் குட்டியாக வாங்கிட்டு வச்சேன். செடியோட வளர்ச்சி மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மண் கலவைலாம் நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றதை நான் வந்து வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு சூப்பராக காட்டுறேன் நான். இப்போ நம்ம ஒரு வியூ தான் பார்த்துட்ருக்குறோம், என்னென்ன செடிங்கள்லாம் இருக்குது, மாடியில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, மாடியில் செடி வளர்த்தா மாடி டேமேஜ் ஆயிரும்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுறீங்க. அது வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி வளர்க்கும் போது எந்த பிரச்சனையும் வராதுங்க. உங்கள் மாடியில் சொருவோடு போட்டிருந்தா இன்னும் சூப்பர் பெஸ்ட்டு, எந்த ப்ராப்ளமே வராது. நாங்கள் வந்து சிமெண்ட்டு தான் போட்டிருக்கோம். ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி கேப் விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி வடிஞ்சு வெளில வந்து காயறதுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து மாடி காஞ்சிரும், எந்த ப்ராப்ளமும் வராது. தண்ணி வந்து ஒரு அளவாக ஊற்றுனீங்கன்னா அந்த வெளியில் வந்து வடியக்கூடாது. கரெக்டாக அந்த வேர் வரைக்கும் போகிற அளவுக்கு ஒரு லிமிட்டாக ஊற்றணும். அதெல்லாம் எப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் மாடிக்கு எந்த டேமேஜும் வராதுங்க. அப்பப்போ பெருக்கி அந்த இலைங்க அதுக்கு இதெல்லாம் விழுறதை நீங்கள் சுத்தம் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் மாடி. பட் இதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிம்மதியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு நல்ல எக்ஸசைஸும் கூட. ஏன்னா வேலை வந்து கொஞ்சம் இருக்க தான் செய்யும். இதில் நம்ம புறாங்களை பார்த்துக்கிற மாதிரி இதையும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா சூப்பராக வந்து நமக்கு அதுங்களுடைய விளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு. மழை காலங்களில் செடிங்களை குறைச்சிருங்க. அந்த காய்கறி செடிங்கள்லாம் குறைச்சிட்டு மரச்செடிங்களை மட்டும் வச்சு தண்ணி ஊற்றி மெயின்டைன் பண்ணுங்கள். திரும்பவும் மழை வெடிச்சதுக்கப்புறம் மாடியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வந்து காய்கறி செடிங்களை நம்ம ரொட்டீனாக ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி தான் நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். இப்போ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் அவங்களே எடுத்து அவங்களுக்கு தேவையானதை டெய்லியும் வந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டுக்கு. அதே மாதிரி அவரைக்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூ விட்டுருக்குன்னு. இது ஃபுல்லாக காயாக மாறிச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவரைக்காய் டேஸ்ட்டு. ஸோ அவரைக்காய் வந்து நார் சத்து உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய நம்ம குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கும் அந்த செடிங்களை வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றுறது வைக்கிறதுன்னு அவங்களும் வந்து இந்த நேரத்தை வந்து இந்த ஃபோன்லேருந்து செலவு பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். இதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போட்டதுக்கான காரணமே. நிறைய பேர் என்ன புறா வளர்க்குற வீடியோஸில் இதெல்லாம் போடுறீங்கன்னா, எனக்கு புறா வச்சு தான் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போது கொய்யா கன்று இப்போ தாங்க புதுசாக மறுபடியும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பூ விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். சின்ன சின்ன பூ இருக்குது பாருங்கள். இது எல்லாமே காயாக மாறிச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும். முக்கியமான ஒரு பதிவு பார்த்திங்கன்னா இதில் இந்த கத்திரிக்காங்க. சும்மா நான் வீட்டில் இருக்க அந்த விதையை வாங்கிட்டு வந்து தான் போட்டேன். ஸோ சூப்பராக வந்துச்சு கத்திரிக்காய். எனக்கு பச்சை கத்திரிக்காய் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி எனக்கு கத்திரிக்காய் வந்து வரும்னு எதிர்பார்க்காத ஒன்று நடந்துச்சு. அவ்வளோ கத்திரிக்காய்ங்க. டெய்லி நான் கத்திரிக்காய் அதில் வந்து எடுத்துகிட்டே இருப்பேன். அது எவ்வளோ எடுக்கிறேன்னு காட்டுறேன் பாருங்கள். முருங்கைக்காய் காய் பிடிச்ச டைம் இதுங்க பாருங்கள். முருங்கைக்காய் வந்து நிறைய காய்ச்சிருந்துச்சு. இந்த மழை காற்று அதிகமாக இருந்ததுனால பூக்கள் கொட்டிடுச்சு. இதிலே நாங்கள் நிறைய காய் எடுத்தோம் முருங்கைக்காயில் பாருங்கள். மேலே போனோமா 2 முருங்கைக்காவை பறித்தோமா, அழகாக சாம்பார் வச்சோமா, ஏதாவது குழம்பு வச்சோமான்னு போய்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். அப்புறம் வாழைக்கண்ணுங்க. வாழை இலை வந்து எவ்வளோ சூப்பராக யூஸ் ஆகும்னு உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும். தக்காளி பாருங்கள். தக்காளி இப்போ தான் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய தக்காளி டெய்லியும் எடுத்துகிட்டு போனாங்க. சீச்சின்ற அளவுக்கு எடுத்து வத்தல்லாம் போட ஆரம்பித்தோம். அந்தளவுக்கு காய் நிறையா வந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்து வாழைக்கண்ணுங்க. வாழைக்கண்ணு டெய்லி நமக்கு யூஸ் ஆகும். வாழைக்கண்ணு வந்து இது கொஞ்சம் வாடி இருந்துச்சு. ஆனால் சூப்பராக வந்து இப்போ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ரோஸுங்க. வீட்டு பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷன் இது.
Tell me pretty lies, look me in the face. Tell me that you love me, even if it's